இந்த கிளாஸ் என்னென்னா EIGRP என்ஹான்ஸ்டு இன்டீரியர் கேட்வே ரவுட்டிங் ப்ரோட்டோகால் இல்லையா. என்ஹான்ஸ்டு இன்டீரியர் கேட்வே ரவுட்டிங் ப்ரோட்டோகால் நம்ம இவ்வளோ பார்த்து என்னது OSPF இல்லை, OSPF ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட்டு தான் இப்போ லாஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அதோட மாடல் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் மாடல் போயாச்சு இல்லையா. அப்போ போன இதில் பார்த்ததெல்லாம் சும்மா பார்த்துக்கலாம். 5 கேஸ் நம்ம தான் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா OSPF 5 கேஸ் நம்ம என்ன பார்த்துருப்போம்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், பேசிக் OSPF கான்ஃபிகரேஷன். ஒரு வீடியோஸ்லாம் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். மல்டி ஆக்சஸ் நெட்வொர்க் OSPF. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா நான் ப்ராட்காஸ்ட் மல்டி ஆக்சஸ் பாயிண்ட். ஏன் இதை சொல்கிறேன், இன்றைக்கி இதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்மளோட ஃபஸ்ட்டு கேஸ்லேயே இருக்கும் போது EIGRP. அதனால அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது என்னென்னா விர்ச்சுவல் லிங்க், OSPF விர்ச்சுவல் லிங்க் அண்ட் ஃபைனல் கேஸ் ஸ்டடி OSPF மெட்ரிக். இதெல்லாமே என்னாச்சு நம்ம பார்த்தாச்சு, OSPF கான்செப்டில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் நம்ம எதுக்கு வந்திருக்கோம், EIGRP பேசிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா. பேசிக் கான்ஃபிகரேஷன் ஆரம்பிக்க முன்னாடி EIGRPன்னு என்னென்னு சொல்லி சும்மா பேசிக்காக பார்த்துருவோம். ஓகேவா. EIGRPன்னு என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, EIGRP என்ஹான்ஸ்டு இன்டீரியர் கேட்வே ரவுட்டிங் ப்ரோட்டோகால் முன்னாடியே சொன்ன மாதிரி அது எதுலேருந்து வந்துருச்சுன்னா IGRPன்னு ஃபஸ்ட்டு ஒன்று இருந்துச்சு. அதுலேருந்து எவால்வ் ஆகி வந்தது தான் EIGRP. 1992 ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண கான்செப்ட் தான் EIGRP. இது வந்து சிஸ்கோ ப்ராப்பர்ட்டி. இனிஷியலாக சிஸ்கோ ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. அப்போ வரும்போது இது இட் இஸ் கம்பேட்டபிள் டு எவ்ரி டிவைசஸ். கம்பேட்டபிளாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க EIGRP. அண்ட் மோஸ்ட் கம்பேட்டபிள் வித் சிஸ்கோ டிவைசஸ். ஓகேவா. இது வந்து என்னென்னா மற்ற ப்ரோட்டோக்கால் வச்சு கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட்டு கன்வர்ஜென்ஸ், ரொம்ப ஃபாஸ்ட் என்னாகும் கன்வர்ஜென்ஸ் ஆகும். எந்த பிரச்சனையுமே சீக்கிரம் உருவாகும், சீக்கிரம் என்னாகும் கன்வர்ஜென்ஸ் ஆகும். மற்ற ப்ரோட்டோக்கால் என்னாகும், ஃபார் எக்ஸாம்பிள் OSPF எடுத்துட்டிங்கன்னா ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா அந்த அப்டேட் வந்து திரும்ப சால்வ் ஆகுது 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பண்ணணும் ஆகும் இல்லையா. இல்லை நம்ம என்னென்னா கிளியர் IPS ப்ரோசஸில் கொடுப்போம். அந்த மாதிரி இதில் அப்படிலாம் கிடையாது. ஃபாஸ்டர் கன்வர்ஜென்ஸ், ஃபாஸ்டர் அப்டேட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக நடக்கும். ஓகேவா. இதில் என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறாருன்னா டிஃப்யூசிங் அப்டேட் அல்காரிதம் சொல்லுவாங்க, DUAL அல்காரிதம். அதை யூஸ் பண்ணுறாரு. ஓகேவா. இது வந்து அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஏன் அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னா இவர் வந்து டிஸ்டன்ஸ் வெக்டரும் ஆக்ட் பண்ணுவார், லிங்க் ஸ்டேட்டாகவும் ஆக்ட் பண்ணுவார். ஏன் லிங்க் ஸ்டேட்டாகவும் ஆக்ட் பண்ணுறாருன்னா இவரோட மெட்ரிக் வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் சிங்கிள் பேராமீட்டர். ஒரே பேராமீட்டர் பேஸ் பண்ணி இருக்க போகிறது கிடையாது. இதோட பேராமீட்டர் எப்படி பேஸ் பண்ணி இருக்குன்னா அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஒரு 5 பேராமீட்டர் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா. பேண்ட்வித், டிலே, ரிலையபிலிட்டி, லோட், MTUன்னு சொல்லுவாங்க. 5 இருக்குது. அந்த 5 பேராமீட்டரில் பேண்ட்வித் அண்ட் டிலே இஸ் டிஃபால்ட். K வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா K வேல்யூஸ்ன்னு EIGRPன்னு சொன்னாலே 5 மெட்ரிக் தான். K1, K2, K3, K4, K5. அதில் K1, K3 வந்து என்ன இருக்கும், 1ன்னு இருக்கும். மற்றெல்லாம் 0ன்னு இருக்கும். ஏன் 0ன்னு இருக்கும், தட் இஸ் நாட் டிஃபால்ட். டிஃபால்ட்டாக இருக்கா. மற்ற ரெண்டுமே டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், ரன்னாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி என்ன இருக்குன்னா பாத் செலெக்ஷன் EIGRP பண்ணியிருப்பார். ஓகேவா. அப்போ அந்த 5 பேராமீட்டர் 2 பேராமீட்டர் என்னது பேண்ட்வித், டிலே. அந்த பேண்ட்வித்துங்கிறது எங்கே இருக்குது, OSPFலையும் காஸ்ட்டு கீழே வரும் இல்லையா. அதனால் என்ன சொல்லணும்னா இது லிங்க் ஸ்டேட்டாக ஆக்ட் பண்ணும், டிஸ்டன்ஸ் வெக்டரும் ஆக்ட் பண்ணும். அதனால அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஓகேவா. மற்ற ப்ரோட்டோக்கால் இருக்கிற மாதிரியே தான் OSPF இருக்கிற மாதிரி இதில் 3 டேபிள் இருக்குது. என்ன டேபிள் இருக்குன்னா ரவுட்டிங் டேபிள், ரவுட்டிங் டேபிள், நெய்பர் டேபிள், டோபாலஜி டேபிள் இல்லையா. நெய்பர் டேபிள் பார்க்கலாம். ஓகேவா. நெய்பர் டேபிள், டாபாலஜி டேபிள் அண்ட் ஃபைனலி ரவுட்டிங் டேபிள். இந்த ஹைரார்கி. ஓகேவா. இப்போ பார்த்துக்கலாம் பேசிக்காக எப்படி இருக்கிறாங்க. நான் சொன்னதெல்லாமே ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா. சம்மரி மாதிரி. இப்போ நம்ம ரியலாக உள்ள போகலாம், எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ரவுட்டர் எடுத்துக்கோங்க. ஓகேவா. சும்மா ஹெட் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ், சும்மா 2 ரவுட்டர் 170 நெட்வொர்க்கில் இருக்குது. பின்னாடி ஒரு லூபேக் இருக்குது. இந்த லூபேக் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் சும்மா எடுத்துக்கோங்க. இப்போ OSPF இருந்து என்ன ஆகும்னா 7 ஸ்டேட் ரன் ஆகும் இல்லையா. ஃபஸ்ட்டு 7 ஸ்டேட், டவுன் ஸ்டேட்டு, யூனிட் ஸ்டேட், 2 ஸ்டேட், எக்ஸ்ட்ராக்ட், எக்ஸ்சேஞ்செலாம் முடிஞ்சு ஃபுல்லு சிங்க்ரனைசர் ஆகிறதுக்குள்ள டைம் ஆகிடல. 7 ஸ்டேட் முடிஞ்சாகுது. அப்படிலாம் கிடையாது. என்ன ஆகும்னா இதில் கொஞ்சம் பேக்கெட்ஸ் இருக்குது. ரிலையபிள் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோக்கால் இருக்காது. அந்த ப்ரோட்டோக்கால் கீழே இந்த 5 பேக்கெட் இருக்குது. குவரி பேக்கெட், அப்டேட் பேக்கெட், ரிப்ளை பேக்கெட், ஹெலோ பேக்கெட், அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட். இந்த 5 பேக்கெட் பேஸ் பண்ணி தான் என்ன நடக்க போகுதுன்னா நம்மளோட மற்ற அப்டேட்ஸ் எல்லாம் நடக்க போகுது EIGRP. அதில் இருக்கிற மாதிரி 7 ஸ்டேட்லாம் கிடையாது. ஓகேவா. இன்கேஸ் இங்கே இருந்தால் இப்போ என்ன பண்ணுறேன்னா EIGRP எனேபிள் பண்ணி இங்கே EIGRP எனேபிள் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னு பார்த்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா நெய்பர் டிஸ்கவரிக்காக ஹெலோ பேக்கெட் சென்ட் பண்ணுவார். இவரும் சென்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இது சென்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இட் இஸ் நெய்பர் டேபிளெல்லாம் ஃபார்ம் ஆகி நெய்பர்ஷிப்பெல்லாம் ஃபார்ம் ஆயாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் மேலே வா. நெய்பர்ஷிப்பெல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா. இந்த அப்டேட்ஸ் பற்றி இவருக்கு தெரியுமா, கண்டிப்பாக தெரியாது. நெய்பர்ஷிப் மட்டும் தான் இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார்னா இந்த அப்டேட்டை இவர் சென்ட் பண்ணுவார். அதுதான் அப்டேட் பேக்கெட். அதேமாரி இவருக்கு இருக்கிற மாதிரி பின்னாடி இவருக்கும் லூபேக் இருக்குமா,
அவர் லூபேக் நிறைய நெட்ஒர்க்ஸ் இருக்குமா, அந்த நெட்ஒர்க் திரும்பி சென்ட் பண்ணுவார். அது என்ன பேக்கெட்டு? அப்டேட் பேக்கெட். ஃபஸ்ட்டு நெய்பர் டேபிள் அப்டேட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு அடுத்த வர அப்டேட்ஸ்லாம் டாப்பாலஜி டேபிள் அப்டேட் பண்ணுவார். ஏன் டாப்பாலஜி டேபிள் அப்டேட் பண்ணுறாருன்னா, இந்த ரவுட்டருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு வந்து இந்த நெட்ஒர்க் ரீச் பண்ணு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கு இல்லையா, இதை ரீச் பண்ணு நினைக்கிறாருன்னா இட் கேன் கோ பை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். நிறைய பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நிறைய பார்ட்ஸில் இந்த ரவுட்டர் இருக்கா இல்லையா, எவ்வளோ பார்த்து எடுப்பார்னு நினைக்கிறீங்க? 2 பார்த்து எடுத்து வச்சுருப்பார். ஒரு பெஸ்ட்டு பார்த்து அது கீழே இன்னொரு பார்த்து சக்ஸஸர் ஃபீஸிபிள் சக்ஸஸர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கேஸ்லாம் டிஃபால்ட்டாக சூப்பராக பார்ப்போம். ஓகேவா, சக்ஸஸரு ஃபீஸிபிள் சக்ஸஸர்னு இருக்கும். அப்போ சக்ஸஸர்னு என்னென்னா பெஸ்ட்டு பார்த்தா இருக்கிறது, கீழே இருக்கிறது ஃபீஸிபிள் சக்ஸஸர், அது கீழே இருக்கிறது. அப்போ அது எங்கே வச்சுருப்பாருன்னா டாப்பாலஜி டேபிளில் வச்சுருப்பார். ஓகேவா, இன்னும் எங்கே வச்சுருப்பாரு? டாப்பாலஜி டேபிளில் வச்சுருப்பார். டாப்பாலஜி டேபிள் வச்சதுக்கப்புறம் ரவுட்டிங் டேபிளுக்கு எந்த ரவுட்டை போடுவார்? பெஸ்ட்டாக அவங்க சொன்னாலே சக்ஸஸர்னு சொல்லிட்டு அதை மட்டும் என்ன பண்ணுவார்னா ரவுட்டிங் டேபிளில் போடுவார். இன்கேஸ் சக்ஸஸருக்கு ஏதோ டவுன் ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் இமீடியட் ப்ரமோஷன் எதுவுமே வச்சுக்க மாட்டார். திடீர்னு என்ன பண்ணுவார்? அந்த ஃபீஸிபிள் சக்ஸஸராக இருக்கிறது சக்ஸஸர் ஆகிடுவார். பின்னாடி கீழே 3 இருக்கு இல்லையா, அது யாராச்சும் ஒருத்தர் ஃபீஸிபிள் சக்ஸஸர் ஆகிடுவார். இது எங்கேயும் பார்த்துருக்கோம் இல்லையா, டிஆர் பிடிஆர் பார்த்துருக்கோம் இல்லையா, ஒருத்தர் டிஆராக இருப்பார், ஒருத்தர் பிடிஆராக இருப்பார். டிஆர் டவுன் ஆகிட்டாருன்னா பிடிஆர்னு வருது, டிஆர் ஆகிடுவார். மீதி இருக்கிற 3 ரவுட்டர்ஸ்க்குள்ளே பிடிஆர் எலெக்ஷன் நடக்கும். அதே மாதிரி அந்த ஃபீஸிபிள் சக்ஸஸருக்கு எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நம்ம அடுத்த கேஸ் ஸ்டடியில் பார்க்கலாம். ஓகேவா, அப்போ நான் சொன்னது என்னென்னா அப்டேட் பேக்கெட், ஹலோ பேக்கெட். மீதி பேக்கெட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுக்குன்னா சும்மா சம்மரி சொல்லிடுறேன். எப்படின்னா இன்கேஸ் இங்கே ஏதாச்சும் நெட்ஒர்க் போச்சுன்னா அந்த நெட்ஒர்க்கை பற்றி தெரியறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா query பேக்கெட் சென்ட் பண்ணுவார். query பேக்கெட் மல்டிகாஸ்ட் சென்ட் பண்ணுவார். ஏன் மல்டிகாஸ்ட் சென்ட் பண்ணுறாருன்னா இந்த ரவுட்டருக்கு அந்த நெட்ஒர்க் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ இட் வில் சென்ட் மல்டிகாஸ்ட்டாக சென்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லூபேக்கில் 20 நெட்ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 நெட்ஒர்க் எல்லா இடத்துலையும் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது, இவருக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த 20 நெட்ஒர்க் பற்றி இன்ஃபர்மேஷன் யார் சென்ட் பண்ணுவோம்? ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சென்ட் பண்ணுவார். ஸோ இட் இஸ் நோன் அஸ் யூனிகாஸ்ட். அது எப்படி சென்ட் பண்ணுவார்? ரிப்ளை பேக்கெட்டாக சென்ட் பண்ணுவார், யூனிகாஸ்ட்டாக சென்ட் பண்ணுவார். அவ்வளோ. இப்போ 5 பேக்கெட் பற்றி புரிஞ்சு இல்லையா? அப்போ அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் என்ன கேச்சுன்னா ஹலோ பேக்கெட் தட் ஹேஸ் நோ டேட்டா. ஹலோ பேக்கெட் மாதிரி தான் இட் இஸ் ஹேஸ் நோ டேட்டா. ஹலோ பேக்கெட்டில் டேட்டா இருக்குது, நீ யார், நான் யார், நான் என்ன பண்ணுறேன். இதுலேயும் ரவுட்டர் ஐடின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை சொன்னாங்க. இப்போ ரவுட்டர் ஐடி பற்றி எதுவுமே சொல்லல. ஏன்னா ரவுட்டர் ஐடிக்கு ஏஜிஆர்பியில் பெரிய வேலையே கிடையாது. ஆனால் ஓஎஸ்பிஎஃப்ல ரவுட்டர் ஐடி தான் வேலையே. அது இல்லைன்னா நடக்காது, எதுவுமே ப்ராப்பராக வேலை செய்யாது. இதில் அப்படி கிடையாது. ஏஜிஆர்பியில் ரவுட்டர் ஐடிலாம் என்ன வச்சுக்கலாம் விளையாடி விட்டுருக்கு. அதே ப்ராசஸ் அதில் எப்படி எல்லாம் ஆகும், லூபேக் ஐஎஸ்டி இல்லைனா ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் ஆகும் இல்லையா, அதே மாதிரி கான்செப்ட் எந்த இதுவும் கிடையாது. ஓகேவா, அப்போ அதுதான் பேசிக்காக எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குது. இப்படி தான் ரன் ஆகும், ஏஜிஆர்பி இப்படி தான் ரன் ஆகும். ஓகேவா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிளாக போகாமல் இந்த கேஸ் எடுத்துக்கணும். ஓகேவா, இல்லாட்டி இந்த கேஸ். ஓகேவா, அதே கேஸ்டிங் நான் பிரேக் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இது நம்ம இங்கேயே பார்த்துருக்கு இல்லையா, ஓஎஸ்பிஎஃப்ல நான் ப்ராட்காஸ்ட் மல்டி எக்ஸல் இதே மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இன்றைக்கி நம்ம இது பார்த்துக்கலாம் எப்படின்னு சொல்லி. பேசிக்காகவே நான் கான்ஃபிகர் பண்ணி காமிச்சிடலாம். ஏன்னா பேசிக்காக கான்ஃபிகர் பண்ணால் ஏஜிஆர்பி எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா, ஆனால் இதில் கொஞ்சம் கான்ஃபிகர் பண்ணால் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் கிளாஸ், அதனால. ஓகேவா, இதில் என்னென்னா இப்போ எல்லாமே இது ஒரே நெட்ஒர்க் இருக்கு இல்லையா. ஸோ இட் இஸ் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பாயிண்ட் டு பாயிண்ட் பார்க்கலாம். ஓகேவா, ஓகே. இதை கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்க ஏற்கனவே. சும்மா நம்ம ஏஜிஆர்பி எனேபிள் பண்ணால் ஒர்க்காது. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம போன ஓஎஸ்பிஎஃப்ல என்ன பண்ணியிருப்போம், கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருப்போம், 1 to மல்டி பாயிண்ட் தான் பார்த்துருப்போம் இல்லையா. ஏன்னா இங்கே ஒரே நெட்ஒர்க், இங்கேயும் சேம் நெட்ஒர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 172, இங்கே 172 எடுத்துகிட்டு போகுது. இங்கே 173 இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அப்சல்யூட்லி என்ன பண்ணணும்னா இங்கே வந்து சப் இன்டர்ஃபேஸ் பிரிச்சிடணும். என்ன பிரிக்கணும்? சப் இன்டர்ஃபேஸ் பிரித்து அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இங்கே 173 ஒரு ஐபி வச்சு அதையும் ஏஜிஆர்பியில் எனேபிள் பண்ணி பண்ணிக்கலாம். வி கேன் டூ ரவுட்டிங். ஓகேவா, புரிஞ்சா? இப்போ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ் என்னன்னா பாயிண்ட் டு மல்டிபைன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் டு மல்டிபை. ஓகேவா, ஓகே. ஏற்கனவே எல்லாமே கான்ஃபிகர் பண்ணி இருக்குது, வெரிஃபை பண்ணி பண்ணலாம். ஸோ அப்போ வெரிஃபை மட்டும் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ ஐபி ரவுட் போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே இந்த டயக்ராம் இருக்கிற மாதிரி கேஷனும் போட்டு வச்சாச்சு. ரவுட்டிங் மட்டும் எனக்கு பண்ணலை. அதேமாதிரி ஃப்ரேம்லே சுவிட்ச் எல்லாமே கரெக்டாக ரன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஷோ ஃப்ரேம்லே ரவுட் போட்டோம்னா ரவுட்டிங்லாம்
பண்ணியே போயிருக்கேன். அங்கே எல்லாமே ஆக்டிவ் இருக்குது, 4 பாத்துமே ஆக்டிவ் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இதை கான்ஃபிகர் பண்ணுறது தெரியும்னா இதோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் R1லேருந்து EIGRP எனேபிள் பண்ணி வந்துடலாம் இல்லையா? R1லேருந்து கான்ஃபிகர் டெர்மினல் ரவுட்டர் மற்ற ப்ரோட்டோக்கால் பண்ணுற மாதிரியே தான், பெரிய இதெல்லாம் கிடையாது. EIGRP பட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆட்டோனமஸ் சிஸ்டம். என்னது ஆட்டோனமஸ் சிஸ்டம்? ஃபர்ஸ்ட் மார்க் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆட்டோனமஸ் சிஸ்டம். இதை பற்றி எதுவுமே சொல்லலையா? இட் இஸ் ஆட்டோனமஸ் சிஸ்டம். ஒரு ஆட்டோனமஸ் சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ரவுட்டர் வச்சுக்கலாம்னா 65,535 ரவுட்டர்ஸ் வச்சுக்கலாம் ஒரு ஆட்டோனமஸ் சிஸ்டத்துக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ISP ஒரு ஆட்டோனமஸ் சிஸ்டம் நம்ம கூட வாங்குவாங்க. யார்கிட்ட வாங்குவோம்? மேலே ஹெட் குவார்ட்டர்ஸ். நமக்கு யார் ஹெட் குவார்ட்டர்ஸ்? APNIC, ஏஷியன் பசிபிக் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு ஒரு எங்கே இருக்காங்க? ஆஸ்திரேலியாவில் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ். அவங்ககிட்ட இன்னொன்று வந்து வாங்குவாங்க. புரியுதா? அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு என்ன நடக்கும்னா அந்த ஆட்டோனமஸ் சிஸ்டம் கிடைக்கும். இப்போ EIGRP எதை பேஸ் பண்ணி தான் ஆட்டோனமஸ் சிஸ்டம் பேஸ் பண்ணி EIGRPயும் BGPயுமே ஆட்டோனமஸ் சிஸ்டம் பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூட ப்ரோட்டோகால். ஓகேவா? நம்ம AS நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அது OSPF ப்ராசஸ் மாதிரி. இதில் EIGRP நம்பர் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்புறம் என்ன பண்ணுவோம்? பேசிக்காக நெட்வொர்க் எனேபிள் பண்ணுவோம் இல்லையா? இதில் ரெண்டு நெட்வொர்க் இருக்குது, 10.0.0.0. நீங்கள் இப்படி கொடுத்து என்டர் கொடுத்தாலும் எடுத்துக்கும். ஓகேவா? இப்படி கொடுத்து என்டர் கொடுத்து எடுத்துக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி நெட்வொர்க் 172.16.0.0 இல்லையா? இது வந்து கிளாஸ் C கிளாஸ் சாரி இது கிளாஸ் B. ஆனால் நான் மேலே என்ன கொடுத்துருக்கேன்? /24ன்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? வைல்ட் கார்டு மாஸ்க் யூஸ் பண்ணணும். வைல்ட் கார்டு மாஸ்க் என்னது? 0.0.255.55 இல்லைனா 0.255. நம்ம இங்கே பார்த்துருக்கோம், OSPFல பார்த்துருக்கோம் இல்லையா? அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து 10 நெட்ருக்கு 10/8 கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கான்ஃபிகர் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை நான் வந்து மாஸ்க் கிளாஸ்லெஸ்ஸாக இருக்குது, கிளாஸ் ஃபுல்லாக இல்லாமல் கிளாஸ்லெஸ்ஸாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வைல்ட் கார்டு மாஸ்க்கு யூஸ் பண்ணி ஆகும். ஓகேவா? எக்ஸிட். அவ்வளோதான் ப்ரொசீஜர். இது மட்டும்தான் கான்ஃபிகர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு பிரான்ச் ஆஃபீஸ் 1 பண்ணிடலாமா? ரவுட்டர் EIGRP 1. அதுக்கு முன்னாடி நம்ம கான்ஃபிகர் பண்ணனால என்ன எஃபெக்ட் வந்துருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாமா? ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ். ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? EIGRP 1ன்னு வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி K1 K2 K3 K4 K5. அதில் K1 K3 மட்டும் என்னவா இருக்குது? 1ஆக இருக்குது. மற்றெல்லாம் 0 0ஆக இருக்குது. பார்த்தீங்களா? EIGRP இப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சம்மரைசேஷன் ஆகும். நம்ம தான் என்ன பண்ணணும்? சம்மரைசேஷன் பண்ணணும். நோ ஆட்டோ சம்மரி ஒரு கமெண்ட் கொடுக்கல ரிப்ளை அதே மாதிரி ப்ரொசீஜர் இல்லாட்டி இன்டர்ஃபேஸ்லேயே போய் பண்ணிங்க. இப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3 மீன்ஸ் இந்த ரவுட்டர். ஓகேவா? நெட்வொர்க் 172.16.0.0. நான் என்ன சொன்னேன்? நம்ம யூஸ் பண்ணுவோம் வைல்ட் கார்டு மாஸ்க் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். இது கிளாஸ் B. ஆனால் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சாரி, ஓகேவா? நெக்ஸ்ட் நெட்வொர்க் 20 இருக்கா? இங்கே 20 இருக்கு. இது நம்ம யூஸ் பண்ண அவசியம். சிமெண்ட் கொடுத்தாலே போதும். எக்ஸிட். ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ். ஷோ ப்ரோட்டோகால்ஸ் வந்துச்சு. இங்கே ரவுட்டர் ஐடி செலக்ட் ஆகிருக்காரா? நம்ம எதாச்சும் கொடுத்தோமா? ஆட்டோமேட்டிக்காக ரவுட்டர் ஐடி செலக்ட் ஆகிருக்கும். ஆனால் இதனால் எந்த யூஸும் ஆக போகிறது கிடையாது. அங்கேயுமே ரவுட்டர் ஐடி செலக்ட் ஆகிருக்கு, இங்கே ரவுட்டர் ஐடி செலக்ட் ஆகிருக்கு. எந்த யூஸுமே நடக்க போகிறது கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் router EIGRP 1 network network 172.16.0.0.0.0.55 அதே network 30.08. அவ்வளோதான். இவ்வளோ தான் EIGRP கான்ஃபிகர் பண்ணுறது. பெரிய இதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிள். இப்போ இது கான்ஃபிகர் பண்ணுறதை வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த ரவுட்டர் வந்துருக்கா இல்லையான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஷோ ஐபி ரவுட்டர் EIGRP வந்துருச்சா? வந்துருச்சு. பெஸ்ட். இப்போ இங்கேருந்து பிங் பண்ணி பார்ப்போமா? பிங் 20.1. அது யார்? பிரான்ச் ஆஃபீஸ் 1க்கு பின்னாடி இருக்கிற லூபேக். நெக்ஸ்ட் பிங் 30.1. யார்? லூபேக்கு. சாரி, இந்த லூபேக் இருக்குது, இது இந்த லூபேக்கு. பிரான்ச் ஆஃபீஸ் 2ல் இருக்குது. ரெண்டுமே பிங் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் லூபேக்கில் போய் மீன்ஸ் நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸில் போய் பிங் பண்ணி பார்ப்போமா? இங்கே பிங் எங்கே பிங் பண்ணலாம்? ஃபஸ்ட் லூப் 10.1 பிங் ஆச்சா? பிங் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்மளோட ஃபைனல் ரவுட்டர் பிரான்ச் ஆஃபீஸ் 2ல் போய் பிங் 10.1. ஸோ
ஸோ என்ன ஆயிடுச்சு, பிங் ஆயிடுச்சு. இப்போ அந்த டயக்ராமுக்கு வரீங்களா, டயக்ராம் இப்போ என்னாச்சு, இங்கேருந்து கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, இங்கேருந்து கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கேருந்து இங்கே பிங் பண்ணிட்டோமா, பிங் ஆகாமல் இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிடலாமா. 20.net பிரான்ச் ஆஃபீஸ் 1 இருக்குது, பிரான்ச் ஆஃபீஸ் 2 இருக்கிறேன், 30.1 நெட்டுக்கு நான் ரீச் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிடலாமா, செக் பண்ணிடலாம். பிங் 30.1 ரீச் ஆகல இல்லையா, ரீச் ஆகலாம், ரீச் ஆகக்கூடாது, ரீச் ஆகாமல் இருந்தால் தான் கரெக்ட், இல்லைனா தப்பு இருந்தால். ஸோ இட் இஸ் ரீச் நாட் ரீச், கரெக்டு தான். ஏன் ரீச் ஆகலை, ஏன்னா நம்ம பிவிசி, இதுக்கு பேர் என்னது, பிவிசி பெர்மனன்ட் விர்ச்சுவல் சர்க்யூட். நீங்கள் ஃப்ரேம் லேஅவுட் கொடுத்துருக்கோம்ல டெல்சி யூஸ் பண்ணி, அது வந்து என்னென்னா இங்கேருந்து இங்கே கொடுத்துருக்கோம், இங்கேருந்து இங்கே கொடுத்துருக்கோம். இவர் ரீச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இன்னொன்று இங்கேருந்து வாங்கணும். மீன்ஸ் இங்கே யார் இருக்கா, ஐஎஸ்பி தான் இந்த ஃப்ரேம்லேங்கிறது, அவருக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கணும். எனக்கு இந்த மாதிரி MBBS லைனில் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு கனெக்ஷன் எடுத்து நம்ம கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து நம்ம கனெக்ஷன்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். இப்போ மேலே இருக்கிற அப்படியே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வேனெல்லாம் சரியாயிருச்சு, இங்கே இருக்கிற லேன் இங்கே மீட் ஆகுது, இங்கே இருக்கிற லேன் இங்கே மீட் ஆகுது. இன்கேஸ் இங்கே இருக்கிற லேன் இங்கே மீட் ஆகும்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இங்கே இன்னொரு பிவிசி போடணும். 2 ஆப்ஷன் இருக்குது, இங்கேருந்து இன்னொரு பிவிசி போடலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா இருக்கிற ரூட் வழியாகவே இவர் இங்கே ரீச் பண்ணணும்னா இந்த 21 நெட்வொர்க் இங்கே கண்டிப்பாக போய் இங்கேருந்து இப்படி வந்து இப்படி கூட்டிகிட்டு வரலாம். வேறு 2 ways. ஒன்று நீங்கள் இதை பார்த்து இங்கே பைபாஸ் பண்ணிடலாம், இல்லாட்டி நீங்கள் என்ன இருக்கிற ரூட்லேயே ஹெட் ஆஃபீஸ் போய் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து 30 நெட்வொர்க்கு வரலாம். 2 ways இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் டேபிள் இங்கே உட்காந்துட்டு ஷோ ஐபி EIgrp நெய்பர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நெய்பர் ஆகிட்டார் இல்லையா, 172.16.0.1. இது என்னது, அதோட இன்டர்ஃபேஸ் ஐடி தானே, R1 இன்டர்ஃபேஸ் ஐடி தானே. இது OSPF இங்கே என்ன இருக்கும், ரவுட்டர் ஐடி தான் இருக்கும். ஞாபகம் இருக்கா, இங்கே என்ன இருக்கும், ரவுட்டர் ஐடி தான் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், ரவுட்டர் ஐடிக்கு இங்கே எந்த பெரிய விஷயமே ஆகிறது இல்லை, எந்த இதுவுமே கிடையாது. அப்போ 70.16.0.1ங்கிறது அந்த இன்டர்ஃபேஸ் ஐடி. இங்கே ஆட்டோமேட்டிக் நெய்பர் வச்சு பார்த்தீங்களா, இதே OSPF ஆகுமா, ஆகாது. ஏன் ஆகாது, அங்கே வந்து நம்ம நெய்பர் மேனுவலாக கொடுக்கும். இதை நீங்கள் மேனுவலாக கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக நெய்பர் எலெக்ஷன் ஆகும், நெய்பர் எலெக்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் ஷோ ஐபி EIgrp டாப்பாலஜி. சும்மா டாப்பாலஜி எப்படி காமிக்கிறேன், நாளைக்கு இதை பற்றி ப்ரீஃபாக சொல்கிறேன். இன்றைக்கி நமக்கு பெரிய பார்த்தலாம் எனக்கு தெரியாது. EIgrp இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், பேசிவ் ஆக்டிவ். ஓகேவா, பேசிவ் ஆக்டிவ். அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கெட்டை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்கும். நான் சொன்னேன் சக்ஸஸர், விசிபிள் சக்ஸஸர். இப்போ இருக்கிறது எல்லாமே சக்ஸஸாக தான், விசிபிள் சக்ஸரே கிடையாது. ஏன்னா செகண்டரி பார்த்து எங்கேயுமே கிடையாது அந்த இஷ்யூ. நாளைக்கு இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, சரி. இப்போ நம்ம என்னென்னா நெக்ஸ்ட் அந்த டயக்ராம் படி இப்போ இந்த லிங்க் போடலாம், ரெண்டுமே போடலாம். இந்த லிங்கும் போடலாம், இங்கே போய் இங்கேயும் கொண்டு வரலாம். ஓகேவா, என்ன எஃபெக்ட் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். R2ல் போய் அது ப்ரொசீஜர் என்னது, கான்ஃபிகர் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் serial 0/0/1 frame relay route and 300 interface serial 0/3/0350 exit interface serial 0/3/0 frame relay route 350 interface serial 0/0/1 300 fine. ஓகே, ஷோ ஃப்ரேம் ரிலே ரவுட் ஆக்டிவ் ஆயிடுச்சா. முன்னாடி 4 ரவுட்டு தான் இருந்துச்சு, இப்போ 2 ரவுட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 4 ரவுட்டு 6 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பிங் பண்ணி பார்ப்போம் பிங் ஆகுது இல்லையான்னு சொல்லிட்டு, பிங் ஆகுமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணலாம். இப்போ நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் 2லேருந்து பிரான்ச் ஆஃபீஸ் 1 பிங் பண்ணி பார்க்குறேன். 20.1 என்ன பார்த்தீங்களா, பட் நம்ம இங்கே ட்ரை பண்ணியிருந்தோம், பிங் ஆகாமல் இருந்துச்சு இங்கே இல்லையா, இது பிங் ஆகாமல் இருந்துச்சு 30.1க்கு. இப்போ திரும்பி பிங் பண்ணி பார்க்கலாமா. இப்போ நமக்கு என்ன நடக்குது, பேக்கெட் அப்டேட் எப்படி நடக்குது, இங்கேருந்து இப்போ இப்படி போய் இந்த லிங்க்லேயே என்ன பண்ணுது, இங்கே வருது. இங்கே நம்ம ஐஎஸ்பி கிட்ட பேசி அதுக்கு நம்ம காசு கட்டி வாங்குறோம். இன்கேஸ் நான் இங்கே அந்த மாதிரிலாம் பண்ண விரும்பல, இருக்கிற வழியில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த லிங்க் நமக்கு தேவையில்லை, அந்த லிங்க் நம்ம வாங்கலன்னு நினச்சிக்கோங்களா. அப்போ என்ன பண்ணணும், இதை ஃபஸ்ட்டு தூக்கணுமா, இதை தூக்கிட்டு இன்னொரு கான்செப்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த கான்செப்ட் பேர் என்னென்னா ஃப்ரேம் ரிலே மேப்பிங்.